தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள செய்திகளை பற்றி பார்ப்போம். பர்கூரில் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே மதியழகன் அவர்களுக்கு தமிழர் தலைவர் வாக்கு சேகரித்து உரையாற்றினார்ங்கிற படம் ஃபுல்லாக மக்கள் திரளோட அந்த 8ஆம் பக்கத்துலேயும் 1ஆம் பக்கத்தையும் இணைத்து ஸ்ப்ரெட் பேஜாக கொடுத்துருக்காங்க. அதில் எங்கெங்கும் காணினும் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அலையே வீசுகிறது அப்படிங்கிற சொல்லுக்கேற்ப இன்றைய விடுதலையின் பெரும்பாலான பக்கங்களை மு.க. ஸ்டாலின் அவர்களே ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறையை எதிர்த்து தான் இந்த விடுதலையே அதிக பக்கங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேஜில் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தை பற்றி போட்டிருக்காங்க. முதல் நியூஸில் ஸ்டாலின் அறிவித்திருக்காரு, ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் நாளை கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதே பக்கத்தில் ஆசிரியர் அறிக்கையும் வந்திருக்கு. அதில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டி மனுசிறுமதியை சட்டமாக்கும் பேராபத்துக்கான அடித்தளமே தொகுதி மறுசீரமைப்பு சட்ட திருத்தம். உரிமை போரின் பெருமுழக்கமாக நாடெங்கும் கருப்பு கொடிகள் உயரட்டும் அப்படிங்கிறத லீடில் முக்கிய செய்தியாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் எனது தலைமையில் மிகப்பெரிய போராட்டம், இந்தியாவையே திரும்பி பார்க்க வைப்போம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கார். தேர்தல் பிரச்சாரத்துக்காக நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தாலும் இந்த கடமையை தவிர்க்க முடியாது. நாளை மறுநாள் ஏப்ரல் 16ஆம் தேதி, அதாவது நேற்று சொல்லியிருக்காரு, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூடுகிறது என்று சொல்லுவதை விட தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு இடையில் வலுக்கட்டாயமாக கூட்டப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். தொகுதி மறுவரை தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடரில் புல்டோஸ் செய்ய போகிறார்கள். முதலில் இருந்தே இது பற்றி நாம் தொடர்ந்து எச்சரித்தோம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து இதனால் பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் சென்னைக்கு அழைத்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தினோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள், அளவாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் என ஒன்றிய அரசு சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்டோம். இப்போது இஷ்டத்துக்கு செய்கிறார்கள். அதாவது சொன்னதை ஒழுங்காக செய்ததற்காகவே எங்களுக்கு தண்டனை தருவீர்களா? தென் மாநிலங்கள் பாதிப்படையாது என நாடாளுமன்றத்தில் வைத்து பிரதமர் அவர்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று கேட்டோம். பதில் இல்லை. இதற்காக பல்வேறு கட்சி எம்பிகள் பிரதமரை நேரில் சந்தித்து முறையிட நேரம் கேட்டோம். அதுவும் கிடைக்கவில்லை. இப்படி நாம் சொன்ன எதையும் அவர்கள் காதில் வாங்காமல் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சியோடும் எந்த மாநிலத்தோடும் எந்த ஆலோசனையும் நடத்தாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு செய்ய பார்க்கிறார்கள். சோனியா காந்தியும் நாம் கேட்கும் அதே கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட யாருக்குமே பதில் இல்லை. இப்படி அவசரமாக தொகுதி மறுவரையறையை செய்ய நினைப்பது பாஜக அரசின் அப்பட்டமான ஜனநாயக விரோத செயல். இன்னும் சொல்ல போனால் மாநில உரிமைகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த டீலிமிட்டேஷனை எப்படி செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி மறைத்து செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்கிறது என்று அனைவருக்குமே அந்த சந்தேகம் வலுவடைகிறது. தென் மாநில மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள். நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நடக்க இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்களது எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டை பாதிப்பது போன்றோ வடமாநிலங்களுக்கு அரசியல் வலிமையாலும் மேலும் வாரி வழங்குவது போன்றோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம்னு அவருடைய பகிரங்க எச்சரிக்கையில் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அதே பக்கத்தில்
திமுக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் குடும்பத்துக்கு ஒரு செல்போன் அப்படின்னு சொன்னாங்க. அது வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு அதிமுகவை நோக்கி கனிமொழி கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் போடுவோம் அப்படின்னு மோடி சொன்னார். அது என்னாச்சு? இப்படி பிஜேபியும் அதிமுகவும் நன்னா ஒரே மாதிரியான பொய் சொல்கிற அப்படின்ட்டு நன்னா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கன்னு தலைப்பு போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இதில் ரொம்ப அழுத்தி கேட்குறோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சுத்த ஜூம்லா அப்படின்னு அமித்ஷா சொல்லுவார் அப்படிங்கிறது தான் இந்த கமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ணா பெயரில் அன்னதானம் தவறில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு கோயில்களில் அன்னதானம் வழங்க தடை கோரிய வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஒரு நபரின் பெயரில் அன்னதானம் நடத்தப்படுவதை தவறு என்று கருத முடியாது என்றும், அரசு சமூக ஒற்றுமை மற்றும் ஜாதி ஒழிப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கொள்கை முடிவு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அன்னதானம் ஒரு நல்ல செயல் எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் வலிமை நம் பன்மைத்துவம்தான், திணிக்கப்படுகின்ற ஒற்றைத்தன்மை அல்ல அப்படிங்கிறத சமூக வலைதள பதிவில் அதே மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். பக்கம் 5லையும் அதே ஸ்டாலின் ஆக்கிரமிச்சிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் இல்லை, பேரறிஞர் அண்ணா இல்லை, தலைவர் கலைஞர் இல்லை என்று நினைக்காதீர்கள். நினைத்தீர்கள் என்றால் அது பெரிய தவறு. அவர்களது முழு உணர்வாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன். கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தமிழினத்தின் உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செய்து கொண்டே இருப்பான். தமிழ்நாட்டுக்காக நான் போராடி கொண்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வேலூரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 14ஆம் தேதி பரப்புரை மேற்கொண்டப்ப சொல்லியிருக்காரு. தேர்தல் அவருடைய இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்கக்கூடாது. 8 கோடி தமிழ் மக்களின் உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் குரல் வலையை நெருக்க நினைத்தால் நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் எதிர்கொண்டிருக்கும் ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்ற பாசிச நாசகார வேலைகள் குறித்து பேசினால் படிப்பறிவற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல் அவர்கள். மிகவும் திமிர்த்தனமாக நாவடக்கமின்றி பேசுகிறார். பியூஷ் கோயல் அவர்களே, நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துவிட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்புடன் பேசி கொண்டிருக்கிறீர்கள். இங்கு மரியாதை கொடுத்தால்தான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தவறாக எடை போட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதை மிக்கவர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்கள் முன்னால் கைகட்டி கொண்டு அடிமையாக இருக்கிறார்கள் சிலர். அவர்களை வைத்து தமிழ்நாட்டை குறைத்து எடை போடாதீர்கள். தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதை மிக்கவர்கள். எங்கள் தன்மானத்தின் மீது கை வைத்தால் டில்லியில் இருக்கும் உங்களது ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கும் பதிலடி கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கார். பக்கம் 7ல் பார்த்தீங்கன்னா, வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை விவகாரத்தை பற்றி ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. வேளாண் விளைபொருட்களுக்கு ஒன்றிய அரசு நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளின் உண்மையான உற்பத்தி செலவை விட குறைவாக இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் ஒன்றிய அரசு மற்றும் தொடர்புடைய அமைப்புகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சார்ந்த பல்வேறு முக்கிய அம்சங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சுவாமிநாதன் குழு பரிந்துரை: விவசாயத்தை லாபகரமானதாக மாற்ற உற்பத்தி செலவுடன் 50% லாபத்தை சேர்த்து வழங்க வேண்டும். இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம்: அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு இறக்குமதி வரி இல்லாதது உள்ளூர் விவசாயிகளை பாதிக்கிறது. கடன் தள்ளுபடி: விவசாயிகள் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தாலுகா மற்றும் கிராம அளவிலும் அரசு கொள்முதல் மையங்களை அமைக்க வேண்டும். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதிடுகையில், கடந்த 5 ஆண்டுகளில் மகாராஷ்டிராவில் மற்றும் கடன் சுமையால் 17,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அரிசி மற்றும் கோதுமைக்கு நிர்ணயிக்கப்படும் விலை உற்பத்தி செலவை விட குறைவாக உள்ளது. மேலும் உணவு பாதுகாப்பு சட்டத்தால் சிறுதானியங்களுக்கான சந்தை விலை செயற்கையாக குறைக்கப்படுவது விவசாயிகளை வறுமையில் தள்ளுகிறது என்று தெரிவித்தார். இதில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மால்யா பக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவை விசாரித்தது. விசாரணையின் போது நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பினர்.
பொருளாதார கொள்கையை உச்சநீதிமன்றம் திருத்தி எழுத வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களா? மாநிலத்துக்கு மாநிலம், நிலம் மற்றும் மூலதன செலவுகள் மாறுபடுகின்றன. பெரிய நிலச்சுவாந்தாரர்களும் நாட்டில் இருப்பதால் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே மாதிரியான கொள்கையை வகுப்பது சாத்தியமற்றது. இருப்பினும் இந்த விவகாரத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இது குறித்து ஒன்றிய அரசு, வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் மற்றும் விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையம் CACP ஆகியவை விரிவான விளக்கமளிக்க உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கை தள்ளி வைத்தனர். அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பின் போது பெண்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஹரிபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் பெண்கள் பல இடங்களில் ஆரத்தி எடுத்தனர். வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுத்த பெண்களுக்கு அங்கு வந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தலா 100 ரூபாய் வீதம் விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் நடக்கை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையில் இவ்வாறு பணப்பட்டுவாடா செய்வது விதிமீறல் என்று சமூக ஆர்வலர்களும் மாற்றுக் கட்சியினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். பகிரங்கமாக பணப்பட்டுவாடா செய்த அதிமுகவினர் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. முக்கியமாக தலையங்கத்தை பற்றி பார்க்கணும். தலையங்கத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவின் பரிதாப நிலை அப்படிங்கிற தலைப்பில் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. சாத்தூர் தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் தலைமையில் நயினா நாகேந்திரன், சரத்குமார் உள்ளிட்டோர் ரோடு ஷோ, அதாவது வாகன சாலை உலா மேற்கொண்டதை சாமானிய மக்கள் கண்டுகொள்ளாமல் நடந்து சென்றது பேசுபொருளாகி உள்ளது. நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் சுமார் 20 பேர் மட்டும் அந்த வாகனத்தில் இருபுறமும் நடந்து வந்தனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சொந்த தொகுதியான நெல்லையை விட்டுவிட்டு சாத்தூர் தொகுதியில் இப்போது களமிறங்கியிருக்கிறார். தங்கள் சமூக வாக்குகள் அவர் பக்கம் வரும் என்று கணக்கிட்டுள்ளார். தேர்தல் பணிக்காக மட்டும் நெல்லையிலிருந்து சுமார் 10 குழுக்களை நயினார் நாகேந்திரன் இறக்கி பணியாற்றி வருகிறார். அவருக்கு அதிமுகவும் உறுதுணையாக இருந்து வருகிறது. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் வெளியூர்காரர் என்ற விமர்சனத்தை சாத்தூர் மக்களிடையே கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் சாத்தூர் மக்களை திரும்பி பார்க்கும் வைக்கும் நோக்கில் நயினார் நாகேந்திரன் பல்வேறு திட்டங்களை அரங்கேற்றி வருகிறார். அந்த வகையில் பாஜக தேசிய தலைவரான நிதின் நபீன் சாத்தூர் தொகுதியில் ரோடு ஷோ சென்றார். அவருடன் நடிகர் சரத்குமார் மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த ரோடு ஷோவின் போது நிதின் நபீன், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வணக்கம் வைத்து கொண்டே சென்றாலும் அங்கிருந்த மக்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை. பொதுமக்கள் அவரவர் பணிகளை செய்து கொண்டு இயல்பாக சென்றனர். நிதின் நபீன் மற்றும் நயினார் நாகேந்திரன் ரோடு ஷோவில் மக்கள் கூட்டம் இல்லாமல் காற்று வாங்கியது என்றே சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே மக்கள் தொகை தேர்தலின் போது மதுரையில் ரோடு ஷோ மேற்கொண்ட அமித்ஷாவுக்கு மதுரை ஏமாற்றத்தை தந்தது மறக்க முடியாத ஒன்று. அங்கு உடன் வந்த பாஜகவினரே பூக்களை தூவி கொண்டு வர அமித்ஷா கோபமாக பார்த்தவுடன் மதுரை பாஜகவினர் பூக்கூடையை தூக்கி கொண்டு வேகமாக ஓடினர். அது மறக்க முடியாத விஷயம். அதே மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாட்டின் ஆதரவு நிலை இதுதான். வீண் ஜவடால் எல்லாம் தந்தை பெரியார் மண்ணில் எடுபடவே எடுபடாது அப்படின்னு தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதே மாதிரி இன்னொரு பழைய ஜூனியர் விகடன் 26/5/2024 வந்த ஒரு செய்தி, பாஜகவும் மத வெறுப்பு பிரச்சாரமும் அப்படிங்கிற தலைப்பில், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வேட்பாளரின் சார்பில் பேசுபவரோ மதம், ஜாதி, இன ரீதியாக வாக்கு சேகரிக்கவோ அல்லது மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை தடுக்க நினைப்பதோ தவறு. பிரச்சாரத்தின் வழியே மக்களிடம் வெறுப்பு, பகைமையை தூண்டிவிடும் குற்றம் என்கிறது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத பாஜகவினர் பலரும் தங்கள் பிரச்சாரங்களில் மதத்தை முன்னிறுத்தி வெறுப்பை உமிழ்ந்து வருகின்றனர். தேர்தல் ஆணையமோ பாஜகவினரின் வெறுப்பு பிரச்சாரங்களை கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு வாய் திறக்காமல் வேடிக்கையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி தொடங்கி பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் மேற்கொண்ட மதவெறுப்பு பிரச்சாரங்களின் தொகுப்புகள் இங்கே. அதில் எப்படின்னா, பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு, வாக்கு ஜிகாத்தா ராமராஜ்யமா என்பதை மக்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விளையாட்டில் கூட சிறுபான்மையினர் முன்னுரிமை கொடுப்பார்கள். இடஒதுக்கீட்டை மத ரீதியாக பகிர்ந்தளிப்பார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் செல்வத்தில் முஸ்லீம்களுக்குத்தான் முதல் உரிமை உண்டு என்றனர்.
நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஊடுருவல்காரர்களுக்கு தரப்போகிறீர்களா? காங்கிரசும் சமாஜ்வாடியும் பாபரின் பெயரை சொல்லிக்கொண்டு ராமர் கோயிலுக்கு பூட்டு போடுவார்கள். புல்டோசர் கொண்டு ராமர் கோயிலை இடிப்பார்கள். புல்டோசரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாதிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்றாரு. அதே இதில் சீதா தேவி பிறந்த சீதாமர்கியில் அவர்களுக்கான பிரம்மாண்ட கோயில் கட்டப்படும். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வராதவர்களால் இதை செய்ய முடியாது. மோடி மற்றும் பாஜகவால் மட்டுமே இது சாத்தியப்படுத்த முடியும். சீதையின் பூமியில் பசுவதை நடப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. பசுவதையில் ஈடுபடுபவர்கள் தலைகீழாக தொங்கவிடப்படுவார்கள் என்பது மோடியின் கேரண்டி அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதே இதில் யோகி ஆதித்யநாத் பேசுனது என்னென்னா, அந்த விகடனில் இந்த தேர்தல் ராமபக்தர்களுக்கும் ராம விரோதிகளுக்கும் இடையிலான தேர்தல். ராமபக்தர்கள் மட்டுமே இந்த நாட்டை ஆள முடியும். சமாஜ்வாடி கட்சியினர் அக்பர் அவுரங்கசீப்பின் சந்ததியினர் பசுவை தெய்வமாக கருதுவதால் நாட்டில் உள்ள இந்துக்கள் மாட்டிறைச்சியை முற்றிலுமாக தவிர்க்கின்றனர். ஆனால் இதிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு விலக்கு வழங்க காங்கிரஸ் முயல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஷரியத் சட்டத்தை அமல்படுத்துவார்கள் அப்படிங்கிறத ஜூனியர் விகடன் 26/5/2024 அன்று வந்த ஜூனியர் விகடனில் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.